எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் எஸ்தருடைய வைராக்கியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்பதாக தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய ஜனத்திற்காக வைராக்கியமாய் போயிருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அது நான் உயிரோடு இருப்பனா என்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக என் ஜனத்திற்காக நான் திறப்பிலே வைராக்கியமா நான் நிற்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து அவள் எதிர்பார்த்த ரட்சிப்பை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கு எந்த காரியத்திலே நீங்கள் வைராக்கியமா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, கர்த்தரும் அறிந்திருக்கிறார். வைராக்கியமா இருக்கிறீர்களா? அநேகர் உங்களை பார்த்து நகைக்கலாம், உனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு எந்த காரியமும் நடக்காது என்று சொல்லி உங்களை சோர்வடைய பண்ணலாம். சோர்வடைந்து விடாதீர்கள், வைராக்கியத்தை குறைத்து விடாதீங்க. கர்த்தருக்காய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்பை வைராக்கியத்தை பார்த்து நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென்.